அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாயோட பெயர்ச்சி இருக்கு. அதாவது ராகு கேது பிடியிலிருந்து முதல் கிரகமா செவ்வாய் வெளியில வரனால, அது நல்ல ஒரு பயனுள்ள மாற்றமா இருக்கும். பல ராசிகளுக்கு ஏற்றமும், முன்னேற்றமும் தரக்கூடிய வகையில இருக்கு. அதுக்காக 26ஆம் தேதியும், 27ஆம் தேதியும் மாலை 3 மணிக்கு 1 மணி நேரம் லைவ்ல வர விருப்பப்படுறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணீங்கன்னா தான் உண்டு. இல்லன்னா அது மிஸ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 24யோட லிங்க்குக்கு இன்னைக்கு குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல நான் போட்டு வைக்கிறேன். அத நீங்க பார்த்து பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இது பயன்படுற மாதிரி இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 26/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி அ சனிக்கிழமை. வளர்பிறை துதிய திதி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நைட்டு 10:43 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திரிதியை திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மாலை 4 மணி வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு மக நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, 4 மணி வரை மரண யோகம். அதுக்கு பின்னாடி அமிர்த யோகம் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:53க்கும், சூரியன் மறைவு மாலை 6:37க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ம் பகல் 12:15 முதல் 1:15 வரை இருக்கு. இரவு 9:30 முதல் 10:30 வரை இருக்கு. ராகு காலம் சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு 9 மணி 4 நிமிடத்திலிருந்து 10:39 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. யமகண்டம் 1:51லிருந்து 3:26 வரைக்கும் இருக்கு. குளிகை காலை 5:53லிருந்து 7:28 வரைக்கும் இருக்கு. ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, வெறும் நவகிரகங்களுக்கு சடங்கு செய்யறதுக்கு உண்டான நாளா தான் இருக்கு. மந்திரம் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சுப காரியங்களுக்கு ஏற்ற நாள் கிடையாது. துதியும் சரி, அது துதியும் திதியும் சரி, அது சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளா இல்ல. கவனமா கையாள வேண்டியது அவசியம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு அச்சம், ரிஷப ராசிக்கு பாசம், மிதுன ராசிக்கு ஆரோக்கியம், கடக ராசிக்கு உதவி, சிம்ம ராசிக்கும் உதவி, கன்னி ராசிக்கு விரயம், துலாம் ராசிக்கு அனுகூலம், விருச்சிக ராசிக்கு நிம்மதி, தனுசு ராசிக்கு துணிவு, மகர ராசிக்கு இழப்பு, கும்ப ராசிக்கு பொறுமை, மீன ராசிக்கு புகழ். நாள் முழுக்க சராசரியா நிறைய ராசிக்கு நல்லாவே இருக்கு. இந்த நாளை சரியா பயன்படுத்திக்கலாம். பைரவருக்கு விளக்கு போடுறத மறக்காம இருக்கிறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் பகல் வரைக்கும் ரொம்பவே கொஞ்சம் வருத்தம் தர மாதிரி இருக்கும். ம மாலை 4 மணிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாவே போக வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியில் 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 5ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. புத்திசாலித்தனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. செய்ற காரியங்கள் சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். ம். அதே மாதிரி மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு பாட்டு மற்றும் இசை கேட்கறதுல, அதாவது வெளியில சினிமா பார்க்கறதுல ஈடுபட்டு பயனடையறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட வளர்ச்சிக்கு இந்த நாள் பயன்படுத்துறதுக்கு உதவியா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு காரியம் செய்றதா இருந்தாலும் அதிக அளவுல முயற்சிகளும், கடின உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தாரோட ஆதரவு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. குடும்பத்துல தேவையில்லாத சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். முடிஞ்சா நண்பர்களோட ஒன்றா இருந்து மாலைக்கு மேல ஒண்ணா இருந்து மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு நல்லது. ஆ எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் செய்யாம இருக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலையில வளர்ச்சி காண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி புதிய விஷயங்கள கவனமா கத்துக்கங்க. ஏன்னா, அது சில உதவியா இருக்கும். இல்லன்னா, இப்போ நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா, அது கத்துக்கிறதுக்கு முடியாம போச்சுன்னா, அது உங்களோட பணி இழப்புக்கு உதவியா பணி இழப்புக்கு வாய்ப்பா அமையும். முடிஞ்ச அளவுக்கு பயணம் இருக்க வாய்ப்பு இருக்கு வேலையில. அப்போ உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு காலையிலேயே பிளான் பண்ணிருங்க. பயணத்த காரணம் காட்டி வேலைய நிலுவையில வைக்காதீங்க. அது பிரச்சனையா போய் முடிய வாய்ப்புகள் இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட பேசும்போதும், பழகும்போதும் முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையா பேசி பழகுறது நல்லது. இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். உறவுல நல்லிணக்கத்த பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. புரிதல் ஏற்படுற மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவே போட்டு அலட்டிக்காதீங்க. ஆ சீரியஸா எடுக்காம கேஷுவலா எடுத்துட்டு போனீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா, குடும்ப பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்களோட தேவைய பூர்த்தி செய்யறதுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்து செலவ கையாளுங்க. செலவுகள கட்டுப்படுத்துறது நல்லது. இல்லன்னா செலவுகள தள்ளி போடுங்க. தேவையில்லாத கடன் வாங்கி பிரஷர ஏத்திக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெருசா பாதிப்புகள் இருக்காது. கொஞ்சம் அலைச்சலும், மனக்குழப்பம், பதட்டத்தினால உடல் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு நாள அமைதியாவும், புத்திசாலித்தனமாவும் கொண்டு போனீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காம, நாள உங்களுடையதா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ஆ ரிஷப ராசி. உங்களுக்கு நாள பொறுத்த அளவுக்கு ரொம்பவே உற்சாகமா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மாலையில எதிர்பாராத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அத பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம். 5 மணி 5 மணிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உங்களோட ராசியில சுக்கிரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துலயும் 4ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காங்க. சூரியன், புதனும் 3ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் இடத்துல செவ்வாயும், கேதும், 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறது நல்லா தான் இருக்கு. மாலைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத பதட்டமும், குழப்பமும் ஏறிக்கிற மாதிரி இருக்கு. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட காலையிலேருந்து மாலைக்குள்ள செய்ற வேலைகள் எல்லாமே நல்ல பலனும், வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். எதிர்காலத்துக்கு வழிகாட்டக்கூடிய வகையில பயணங்கள் இருக்கு. அது எல்லாமே சாதகமா தான் இருக்கு. மாலையில உறவினர்கள் வருகையால தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலையில சேமிக்கிற பணத்த மாலையில செலவு பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. அ கவனமா உறவுகளுக்குள்ள பார்த்து பேச வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா எடுத்துக்காம நாள மகிழ்ச்சியா கொண்டு போறது. அதாவது 4 மணி வரைக்கும் இருக்கிற மகிழ்ச்சிய அப்படியே கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. ரொம்பவே அலட்டிக்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்து செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். காலையில வேலைகள்ல நல்ல ஒரு திறமைகள பணியில வெளிப்படுத்தி, நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மாலை 4 மணிக்குள்ளே எல்லா முக்கியமான வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எந்த ஒரு வேலையும் நிலுவையில வைக்காம இருக்கிறது நல்லது. தேவையில்லாத குழப்பங்கள் எதுவும் ஏற்படாம மாலை 4 மணிக்கு மேல கொஞ்சம் கவனமா கூட வேலை செய்றவங்களோட அனுசரிச்சு போறது நல்லது. உங்க மேல வீண் பழி விழ வாய்ப்புகள் இருக்கு. பதட்டங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காலையில நல்லா ஒண்ணா வெளியில போற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதமா இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்து நாள கொண்டு போங்க. ஒரே மனநிலையில நாள கொண்டு போங்க. உங்களுக்கு ஏற்படுற பதட்டத்தையும், குழப்பத்தையும் தொணக்கிட்ட காட்டாம இருக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு புரிதலும், அன்யோன்யமும் அதிகமாகும். இனிமையான நாளா கொண்டு போக வாய்ப்புகள் அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிக்கிற அளவு வாய்ப்புகளும் அதிகமா தான் இருக்கு. மாலைக்கு மேல கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா பணத்த காலையிலேயே கையாள்றது நல்லது. அ அவசர தேவைக்கு பணம் இல்லாம வருத்தப்படாம சூழ்நிலைகள சமாளிக்க அது உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு திருப்தி இருந்தது. நல்ல ஒரு பதட்டம் இல்லாம நாள மகிழ்ச்சியாவே கொண்டு போற மாதிரி இருக்கு. அ இரவு கொஞ்சம் தூக்கம் கம்மியாகிற மாரி இருக்கும். கவனமா பார்த்து ஆரோக்கியத்த மேம்படுத்த வேண்டியது நல்லதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தெளிவா நாள கொண்டு போனீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு நாள் கொஞ்சம் பதட்டத்தோட ஆரம்பிச்சாலும், மாலைக்கு மேல சாட்டர்டே நைட்டு பார்ட்டிக்கு போலாம் வரியாங்கிற மாரி மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. உங்களோட ராசியில புதனும், 2ஆம், 3ஆம் இடத்துல சந்திரன், 2ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 3ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆ அ 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்தோஷத்துக்கான செலவுகள் இன்னைக்கு நிறையவே இருக்கு. சாட்டர்டே நைட்டு கண்டிப்பா வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சந்தோஷமும், குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நல்ல காலையிலலாம் கொஞ்சம் மன உளைச்சல் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் சமாளிக்க வேண்டியது அவசியம். உங்கள நீங்களே அமைதியா வச்சுக்கிட்டு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். உங்களோட விருப்பங்கள அடையறதுக்கு ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கு. அது மாலையில நிவர்த்தி ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு.
எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாள வந்து காலையிலேருந்தே உங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயம் செய்றதா இருந்தாலும் கவனமா செய்யுங்க. வேலையிலயும் சரி பதட்டம் இல்லாம உற்சாகமா செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நாள உங்களுக்கு பலன் தர வகையில ய ஏற்படுத்துங்க. குடும்பத்தில பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது. கூட பொறந்தவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, பிரச்சனை இல்லாம நாள போக வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில கொஞ்சம் நீங்க வெற்றி பெறதுக்கு காலையிலேருந்தே முறையா திட்டமிட்டு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். அப்பதான் பாதி வேலைய முடிக்கிற மாதிரி இருக்கு. அ இருந்தாலும் மதியத்துக்கு மேல நல்ல ஒரு உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும், உற்சாகமும் நாள வந்து பயனுள்ள வகையில கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் மகிழ்ச்சியாவே நாள வேலைகள முடிப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கும். வேலைகள கொஞ்சம் கவனமா திட்டமிட்டு செய்யுங்க. காலையிலலாம் இருக்கிற பதட்டத்த வேலையில குழப்பிக்காம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ தொணக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை போட்டு போற மாரி தான் காலையில இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மனசு சஞ்சலத்தெல்லாம் வீட்ல காட்டாம இருங்க. மாலையில தொணக்கூட வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மூலியமா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அனுசரணையான போக்கும், நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. பாதிப்பில்ல. நாள் வந்து ஆரம்பிக்கும்போது பிரச்சனையா இருந்தாலும், முடியும்போது ஜாலியா இனிமையான தருணங்களோட முடியிற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, வரவு இன்னைக்கு கம்மியா தான் இருந்தது. பண வரவு இருக்கும். அது பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. காலையிலலாம் செலவுகள், பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கு. மாலையில எதிர்பாராத பணவரவு இருக்கு. அத அப்படியே சேமிக்கிறது நல்லது. எந்த ஒரு செலவையும் கண்காணிச்சு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம நாள் போகும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தொண்டவலி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. ஒவ்வாமை ப்ராப்ளம் இருக்கும். வெயில் நேரத்தில குளிர்ச்சியான பொருட்கள சாப்பிடுறத தவிர்த்துறது நல்லது. மாலைக்கு மேல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. தெளிவா இருக்கும். மனசு நல்லாவே நாள் போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. நாள் ஆரம்பிக்கும்போது ஒரு மாதிரி, மாலையில ஒரு மாதிரி இருக்கு. ரெட்டப்பட நாளா இருக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நெனச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. ராசியில பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ராசியிலேயே சந்திரனும் 2ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்க வாய்ப்பு இருக்கு. செவ்வாயும் கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்காங்க. 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு. எப்படிதான் பணம் வந்தாலும் எங்க போதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. உறவினர்கள் வருகையால வீண் விரயங்கள் செலவாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விரைவான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. எதுக்கும் அவசரப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. இது அவசரப்பட்டு நீங்க செய்றதுனால, நீங்க நல்ல வாய்ப்புகள இழக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள புத்திசாலித்தனமா, சமயோஜித புத்திய யூஸ் பண்ணி, சூழ்நிலைகள சமாளிக்க வேண்டியது அவசியம். தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் சவால்களையும் தாண்டி வர வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட தன்னம்பிக்கையும், உறுதியும் இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. மனசுல எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள்ல மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு. பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, நாள மகிழ்ச்சியா, உற்சாகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு சுமூகமா போக வாய்ப்பு உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில குறித்த நேரத்தில முடிக்கிறதுக்கு முடியாது. கவலை தரா மாதிரி இருக்கும். கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு இல்ல. அவங்களால சில பிரச்சனைகளையோ, தடைகளையோ சந்திக்க வேண்டியதா இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி புத்திசாலித்தனமா வேலை செய்ய வேண்டியதும், தன்னம்பிக்கையோட உங்களோட வேலைகள நீங்க செஞ்சீங்கன்னா, பிரச்சனை இல்லாம நாள் போகும். அடுத்தவங்கள எதுவும் நம்பாதீங்க. எதிர்பார்க்காம நாள கொண்டு போறது நல்லதா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தலாம் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அது நல்லுறவ பாதிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே மாத்திக்கிறது நல்லது. சகஜமா இல்லனாலும் பரவால்ல. அமைதியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்சா அவங்களுக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு குடுத்து, அவங்கள மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியது அவசியம். அவங்க மகிழ்ச்சியானாங்கன்னா, உங்களுக்கு நாள் கொஞ்சம் அமைதியா போகும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துறது நல்லது. அ எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நாள்ல நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு கரையாம பார்க்கறதுக்கு செலவுகள கட்டுப்படுத்தவும், செலவுகள தள்ளி போடுறதும் நல்லது. நாள வந்து பிரச்சனை இல்லாம கொண்டு போனீங்கன்னா, பாதிப்பு இல்லாம கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம இருக்கிறது நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம், குழப்பங்கள் நெறைய இருக்கு. அதனால ஆரோக்கியத்துல தலைவலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்க யோகா பண்ணுங்க. முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. நாள திருப்தி இல்லாதனாலும் அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு நாளு கொஞ்சம் ஆ நேத்து மாதிரி இருந்தாலும், இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து வெளிய வரதுக்கு கொஞ்சம் தெளிவுகளும், கொஞ்சம் திருப்தியான மனநிலையும் இருக்கிற மாரி தான் இருக்கு. உங்களோட கிரக நிலைகள பொறுத்தளவுக்கு ராசியில ராசி சந்திரன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துலயும், ராசியிலயும் இருக்காங்க. ராசியிலேயே செவ்வாயும், கேதுவும், 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 11ஆம் இடத்துல குருவும், ஆ 12ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நெறைய சாதகமான பலன்கள் கிடைக்கணும்னா, உங்களோட அணுகுமுறையில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பா சொல்லணும்னா, செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நிதானமாவும், பொறுமையாவும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். பின்விளைவுகள யோசிச்சு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாம இருக்கிறது நல்லது. முடிஞ்சா உங்கள நீங்க அமைதியா வச்சுக்க பாட்டு கேட்கறது, சினிமாவுக்கு போறதெல்லாம் நல்லதா இருக்கும். உறவினர்கள் கூட தேவையில்லாத பண பிரச்சனைகளோ, மன வருத்தங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆ யார் கூடயும் வாக்குவாதமோ, விவாதமோ தவிர்த்துருங்க. பேசுற வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். வேலைகள்லயும் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையிலயும் தலையிடாம, உங்களோட நாள நீங்க தன்னிச்சையா உங்களுக்கான அமைதியா கொண்டு போறது நல்லது. யார் விஷயத்திலயும் தலையிடாம இருக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல உங்களோட பதட்டமும், குழப்பத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வேலைகள கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அடுத்தவங்களோட அ ஆதரவ நம்பி காத்துட்டு இருக்க வேண்டாம். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி அ வேலையில செய்யும்போது தவறுகள் இல்லாம பார்த்து செய்யுங்க. செஞ்ச வேலைய ஒரு முறைக்கு 2 முறை செய்ற மாதிரி இருக்கு. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பேசும்போது வார்த்தைகள்ல பிரச்சனை, குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொணக்கூட எந்த ஒரு கடுமையான உணர்வும் காட்டாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அ அவங்க கூட விட்டு குடுத்து போனீங்கன்னா நல்லதா இருக்கும். மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க அவங்கள வெளியில கூப்ட்டு போறதும், அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள செய்றதும், ஆ நாள கொஞ்சம் அமைதியா கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நிதி உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா, அதிர்ஷ்டம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்த்த பணத்த நம்பி யாருக்கும் கமிட்மென்ட் பண்ணாதீங்க. அது பிரச்சனைகள கொண்டு போய் முடிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிற பணத்த வச்சுக்கிட்டு நாள எப்படி சமாளிச்சு கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு அ செலவுகளையும் கொஞ்சம் கவனிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. பணப்பற்றாக்குறை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட மன உளைச்சல் காரணமா தோள்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அது பெரிய பிரச்சனை இல்லாம பார்த்துக்கங்க. தேவைப்பட்டா சிகிச்சை எடுக்கிறது நல்லது. மனச அமைதியாவும், குழப்பங்கள் இல்லாமயே நாள கொண்டு போறது ரொம்பவே உதவியா இருக்கும். மனச நிம்மதியா வச்சுக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உற்சாகமா ஆரம்பிச்ச நாள் பிரச்சனையில போய் முடியிற மாதிரி இருக்கு. ரொம்பவே ஜாக்கிரதை. இதுக்காக அதாவது மாலை நேரத்துக்கு மேல இருக்கிற நேரத்தினால, காலையில என்னதான் சந்தோஷங்கள் எல்லாமே இருந்தாலும், ஒரு கண்ணும் கருத்துமா கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 7ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, ப 11ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது இருக்க வாய்ப்பு இருக்கு. நாள அ நல்லா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட பேச்சு திறமையால, நல்ல ஒரு தகவல் பரிமாற்றத்தால, நல்ல அ பிடிச்சவங்களோட அ இதயத்த தொடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலை செய்ற இடத்துலயும் நல்ல ஒரு அங்கீகாரமும், முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. தன்னம்பிக்கை நிறைஞ்ச நாளா ஆரம்பிக்குது. மாலைக்கு மேல கொஞ்சம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கும். கவனமா பார்த்து புத்திசாலித்தனமா நாள கொண்டு போறது நல்லது. உறவினர்கள் வருகை சந்தோஷத்த குடுத்தாலும், வீண் விரயங்கள கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கூட பொறந்தவங்களோடையும் சரி, பெற்றோரோடையும் சரி, எந்த ஒரு மனஸ்தாபமும் ஏற்படாம பார்த்துக்குங்க. கருத்து வேறுபாடு இல்லாம கொஞ்சம் விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் எல்லார் கூடயும் நல்லதா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு
உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சு முடிக்கிற மாரி தான் இருந்தது. நல்ல ஒரு பலன் தர விதமா தான் உங்களோட வேலைகள் இன்னைக்கு நடக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பாராட்டும், பேரும், அங்கீகாரமும் கிடைக்கும். மாலைக்கு மேல எந்த ஒரு விஷயத்திலயும் அசால்ட்டா, கேஷுவலா விட்டுறாதீங்க. காலையில இருந்த மனநிலையோட இன்னைக்கு நாள் முழுக்க உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். தவறுகள் இல்லாம எல்லா விஷயத்தையும் கண்ணும் கருத்துமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ கண்டிப்பா இன்னைக்கு தொண கூட ம் ஆ சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. காலையில மகிழ்ச்சியா இருக்கும். எதிர்பாராத செலவுகள் மாலையில இருக்கனால கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. தொணக்கிட்ட எந்த ஒரு பதட்டத்தையும், குழப்பத்தையும் காட்டாதீங்க. அவங்கள நீங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட நாள் நல்லாவே மகிழ்ச்சியா போக வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க தொணக்கூட வெளியில போய் ஒண்ணா சாப்பிடுறது, மனசு விட்டு பேசுறது, சினிமாவுக்கு போறது அதெல்லாம் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு காலையிலலாம் நல்ல ஒரு வரவு இருக்கு. அதெல்லாம் அப்படியே சேமிக்க வைக்கிறது அவசியமா இருக்கும். வங்கி இருப்பு சேமிக்கவும், அதிகரிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாலையில எதிர்பாராத செலவுகளோ, பிரச்சனைகளோ இருக்கலாம். கவனமா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு அதிக அளவுல பிரச்சனைகள் இருக்காது. அ பாதிப்புகள் எதுவும் இல்லாத நாளா தான் இருக்கு. மாலையில கொஞ்சம் பதட்டம், குழப்பம் ஏற்படுறனால, கொஞ்சம் மனச ரிலாக்ஸாவும், நாள ஓய்வா எடுத்து அமைதியா கொண்டு போறதும் நல்லதா இருக்கும். நிதானமா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நாள் முழுக்க சந்தோஷமும், உற்சாகமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆ எல்லா விஷயத்திலயும் நல்ல ஒரு சாதகமான பலன்களும், அனுகூலமான விஷயங்களும், குறிப்பா சொல்லணும்னா அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 10ஆம் இடத்துல சூரியனும், புதனும் 11ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேதுவும் இருக்கிறாங்க. நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும், ஆக்கப்பூர்வமான ஒரு நாளா தான் இருக்கு. நாள் முழுக்க உங்களோட புத்திசாலித்தனத்த ஆ பயன்படுத்தினீங்கன்னா, நல்ல ஒரு சாதகமான, ஆக்கப்பூர்வமான நாளா இன்னைக்கு அமையும். உங்ககிட்ட உறுதியும், நல்ல ஒரு முறையான திட்டமிடலும் இருக்கு. அது உங்களோட இலக்குகள அடையறதுக்கு நிறையவே உதவியா இருக்கும். நாள் நல்ல பயனுள்ள வகையில அமையிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சந்தோஷங்கள் நிறையிற மாதிரி நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றம் தெரியும். உறவினர்களோட நல்ல ஒரு அனுகூலமான ஆதரவும் இருக்கு. பெற்றோரோட ஆதரவும், பசங்களோட நல்ல ஒரு சந்தோஷமும் நிறைஞ்ச நாளா இருக்கு. கூட பிறந்தவங்களால சுப செய்திகள் வரும். நாள் முழுக்க சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலனையும், பின்விளைவுகளையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நாள எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் பயன்படுத்துறது நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு நாள் சாதகமாவே இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு அபாரமான வெற்றி, நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டும், கூடுதல் பலன்கள் நிறையவே இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் நல்ல உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மகிழ்ச்சியாவே உங்களோட வேலைகள செய்ற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு மதிப்பும், மரியாதையும் கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியாவே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு நாள். தகவல்கள தெளிவாவும் புரியிற மாதிரியும் எடுத்து சொல்றது, நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களையும் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு வசீகரமான போக்கு, பேச்சு எல்லாமே இருக்கு. அது துணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும், ஆ இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும், நாள்ல மாலை நேரத்தில ஒண்ணா நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தோட வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷம் நிறைஞ்ச நாள். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான நாள் தான். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயனுள்ள செலவுகள், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு உகந்த நாளா இருக்கு. சிறப்பான பண திட்டமிடலுக்கு நாள பயன்படுத்திக்கங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் அதிகமான உதவி பணத்துல இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். நீங்க ஆற்றல் அதிகமாவும், சிறப்பாவும் நாள திட்டமிட்டு மகிழ்ச்சியாவே கொண்டு போகலாம். பிரச்சனைகள் எதுவும் இல்ல. நிறைவான நாள். சந்தோஷங்களமா நாள கொண்டாட வேண்டியது கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. பதட்டத்தோட ஆரம்பிக்கிற நாள் மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் முடியிற நாளா தான் இருக்கு. நாள் நல்ல அ பிரச்சனைகள கொஞ்சம் பார்த்தாலும், சந்தோஷங்களும், மனநிறைவோடையும் நாள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 10ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனைகள் கொஞ்சம் ஆரம்பிக்கும்போது, நாள் ஆரம்பிக்கும்போது இருக்கத்தான் செய்யும். சில சவால்கள கடந்து வர வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியா கொண்டு போங்க. காலையில யாரையும் வீட்டுக்கு வர வைக்காதீங்க. எந்த விஷயம், நல்ல விஷயங்கள் எதுவா இருந்தாலும் மாலையில முடிவெடுக்கிறது நல்லது. இன்னைக்கு காலையிலலாம் சூழ்நிலைகள அனுசரிச்சு போறது நல்லது. வீட்லயும் சரி, வெளிலயும் சரி, வேலை செய்ற இடத்துலயும் சரி, கொஞ்சம் கவனமா அடுத்தவங்க கூட அனுசரிச்சு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம நாளா போகும். ஆ மாலைக்கு மேல நல்ல ஒரு உற்சாகமான பலன் உண்டு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். ஆ உறவினர்கள் வருகையும், நண்பர்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் ரொம்பவே நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. வேலைகள்லயும் மாலைக்கு மேல நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வருமானம் ரெட்டிப்பாகுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு காலையிலலாம் ஏதோ வேண்டா வெறுப்பா வேலை செய்ற மாதிரி இருக்கு. பணியில அதிகமா இருக்கிறதுனால இறுக்கமான மனநிலையோட இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரொஃபஷனலா திட்டமிட்டு உங்களோட வேலைகள தள்ளிக்கிட்டு போங்க. அது மாலைக்கு மேல அது வேகமா அதுவே பிக்கப் ஆயி சுறுசுறுப்பா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ வெளியில போறதுக்கு கூட எண்ணங்கள் இருக்கிறனால, உங்களோட வேலைகள திட்டமிட்டு பெர்ஃபெக்ட்டா செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாள கொஞ்சம் புத்திசாலித்தனமா கொண்டு போனீங்கன்னா, வேலையில இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவலை தர மாதிரி சில விஷயங்கள் நடந்தா மாதிரி இருக்கு. வாக்குவாதங்கள்லாம் இருந்தது. மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க அதெல்லாம் காலையிலேயே தவிர்த்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா, மாலையில வந்து ஒண்ணா வெளியில போங்க. மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் அதிக நேரம் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், மனசு விட்டு பேசவும் நெறைய சூழ்நிலைகள் இருக்கும். இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கவலையே இல்லை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு பார்த்தீங்கன்னா, திருப்திகரமா இல்லாத மாதிரி இருந்தது. தேவையில்லாத செலவுகள்லாம் செய்ய வேண்டியதா இருந்தது. வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பார்த்தாச்சு. மாலையில நல்ல ஒரு எதிர்பாராத தனவரவு இருக்கு. அது சேமிப்புக்கும் சரி, வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. பயனுள்ள விதமா செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் முடியும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு காலையிலலாம் முதுகு வலி, உடல் வலி இருந்தது. அதெல்லாம் ஓய்வு எடுங்க. அமைதியா இருங்க. மனச எந்த ஒரு குழப்பத்தையும் வச்சுக்காதீங்க. மாலையில எல்லா விஷயத்தையும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் முடிவுக்கு வரும். சந்தோஷமா, இனிமையா நாள கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு, ஆ கொஞ்சம் அதாவது ஆ பதட்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பாதிப்புகள்லாம் நெறைய பார்த்தீங்க. 2 நாளா கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்த மாதிரி இருந்தது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 9ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ என்னதான் பாதிப்புகள் குறைஞ்சாலும் கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருக்கத்தான் செய்யுது. அதாவது மழைக்கு பின்னாடி இருக்கிற சாரல் மாதிரி பிரச்சனைகள கடந்து வந்தாலும், பிரச்சனைகளோட வடிகால் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு நாள மகிழ்ச்சிகரமா இருக்கிற மாதிரி இல்ல. உங்ககிட்ட மனசுல கொஞ்சம் குழப்பங்கள்லாம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு, எந்த ஒரு விஷயத்திலயும் ஆர்வம் இல்லாம செய்யாதீங்க. அது வளர்ச்சிய பாதிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எழாம பார்த்துக்குங்க. உறவினர்கள் வருகையால வீண் செலவுகள் ஏற்படும். வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பார்த்து பேசுறது நல்லது. வார்த்தைகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்கு. நாள கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க. எதுவா இருந்தாலும் மாலைக்கு மேல கோயிலுக்கு போயி நல்ல ஒரு மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள முடிக்கிறது நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்லாம் கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே தயார்படுத்திக்கிட்டு, எந்த ஒரு சூழ்நிலையிலயும், எந்த ஒரு சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருங்க. கூட வேலை செய்றவங்க கூட அனுசரிச்சு போங்க. தேவையில்லாத பிரச்சனைகளோ, வாக்குவாதமோ பண்ணாம இருக்கிறது நல்லது. இல்லன்னா, அது உங்களோட வேலைகளுக்கு பிரச்சனையா ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனம், நிதானம், பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல ரெட்ட நிலையா இருக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட வெளிப்படுத்தி பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. மாலை வரைக்கும் கொஞ்சம் அமைதியா போங்க. முடிஞ்சா மாலையில ஒண்ணா வெளியில கூட்டு போய் தொணக்கூட அவங்களுக்கு புரியிற மாதிரி சில விஷயங்கள எடுத்து சொல்றது நல்லது. அவங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு அமைதியா குடுத்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியா போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காம, அமைதியா
எதுவா இருந்தாலும் லேசா எடுத்துட்டு போங்க. ஆ சீரியஸாவே எந்த ஒரு விஷயமும் வேண்டாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, கையில பணம் கம்மியா தான் இருக்கு. பணம் சேர்க்கிறதுக்கு தடைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வரவே பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு. வரவில்லாத போது எந்த ஒரு சேமிப்பும் செய்யறதுக்கு வாய்ப்பில்ல. செலவ கண்ட்ரோல் பண்ணி கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முடிஞ்சா அ காலையிலலாம் பிரச்சனை இல்ல சாப்பிடாம இருக்காதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. சரி வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மாலைக்கு மேல கொஞ்சம் நிறைவான நாளா தான் இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில நாள் போற முடிவு இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு ஆ கொஞ்சம் சந்தோஷமா ஆரம்பிச்ச நாள் தான். மாலைக்கு மேல சில எதிர்பாராத தருணங்கள், எதிர்பாராத விரயங்கள், எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குழப்பங்கள் இல்லாம நாள முடிக்க வேண்டியது அவசியம். குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 3ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 8ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும். சந்திரன் பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல 4 மணி வரைக்கும் இருக்காரு. 8ஆம் இடத்துல 4 மணிக்கு மேல இருக்கறனால, தேவையில்லாத பயம், பாதுகாப்பு இல்லாத உணர்வெல்லாம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. கொஞ்சம் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம நாள போக வாய்ப்பு இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அமைதியா, பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். முடிஞ்சா உங்கள நீங்களே நிரூபிக்க வேண்டிய வாய்ப்புகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மாலைக்குள்ள முடிச்சுக்குங்க. எதையும் மாலைக்கு மேல அதாவது சுபகாரிய பேச்சா இருக்கட்டும், அ எதிர்காலத்துக்கு உண்டான பிரச்சனைய முடிவுகளா இருக்கட்டும், மாலைக்குள்ளேயே எடுத்துறது நல்லது. உறவினர்கள் வருகையால மாலைக்கு மேல தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாம பணத்திலயும் கவனமா இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் அந்த அளவுக்கு இல்ல. உங்களோட திறமைகள்லாம் பயன்படுத்தி திட்டமிட்டு நேரத்துக்கு முடிச்சிட்டீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மாலைக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்கன்னா, மாலைக்கு மேல ஏதாவது அ சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத போது, எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நாள கேஷுவலா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே பிரையாரிடைஸ் பண்ணி முக்கியமான வேலைகள், அவசரமான வேலைகள்ல காலையிலேயே முடிச்சு தூக்கி போடுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான நாளா தான் போச்சு ஆரம்பிச்சது. சாயந்தரத்துக்கு மேல உங்களோட சூழ்நிலைகளும் மாறுபட்ட மனநிலையும், தொணக்கிட்ட வெறுப்பையும், கோபத்தையும் காட்டுற மாதிரி இருக்கும். அத தவிர்த்துருங்க. அ முடிஞ்சா அவங்க கூட மனசு விட்டு பேசுங்க. வெளியில கூட்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு நாள அமைதியா கொண்டு போறதுக்காவது முயற்சி செய்றது நல்லது. வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட்டா, அத அப்படியே அமைதியா விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுலாம் நல்லா தான் இருந்தது. அத அப்படியே பத்திரமா சேமிச்சு வைங்க. எதிர்பாராத செலவுகளும், எதிர்பாராத விரயங்களும் மாலையில இருக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு இன்னைக்கு ரொம்பவே அவசியம். வர பணத்தெல்லாம் அப்படியே பெட்டரா பண்ணுங்க. மாலையில ஏற்படுற செலவுகள சமாளிக்கவும், சில எதிர்பாராத தருணங்களுக்கும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மனநிலையோ தான் போச்சு. மாலையில கொஞ்சம் பதட்டமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு 2டே ராசிக்கு மட்டும் தான் நல்ல ஒரு மகிழ்ச்சியான அ நாளா தான் இருக்கு. அது ஒரு ராசி, அதுல ஒரு ராசி கும்பராசியா தான் இருக்கும். உங்களோட ராசியில ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 7ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்காங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துலயும் நாள் முழுக்க உங்கள மகிழ்ச்சியாவே வச்சுக்கிறதுக்காக நெறைய வாய்ப்பு இருக்கு. சந்திரனோட பார்வைகள், செயல்கள் எல்லாமே பார்க்கும்போது, உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு கண்டிப்பா உறவினர்களோட வருகை இருக்கு. அது மூலியமா நல்ல ஒரு உற்சாகம், மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்குள்ள நல்ல ஒரு ஆ அ அமைதியான சூழ்நிலை, மனசுக்கு திருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்கு. பெற்றோரோட ஆதரவு, துணையோட சந்தோஷங்கள், கூட பிறந்தவங்களோட ஆதரவு, பசங்களால மகிழ்ச்சி என எல்லா விஷயமும் இன்னைக்கு சாதகமா இருக்கும். ஆ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நாள பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாள் முழுக்க உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் சாதகமா இருக்கிறனால, எதுக்கும் தயங்காதீங்க. தைரியமா இது உங்களுடைய நாளுன்னு கொண்டு போறது நல்லது.
எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாம பயன்படுத்திக்கங்க. புதிய வாய்ப்புகளும், புதிய முன்னேற்றங்களும் நிறையவே இன்னைக்கு காணப்படும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் காத்தா அடிக்குது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில நல்ல ஒரு வெற்றியும், மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆ கூட வேலை செய்றவங்களோட கருத்துக்கள பகிர்ந்துக்கிட்டு, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான முழு முயற்சியும், ஆதரவும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. மேல நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட புதிய யுக்திகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிற மாதிரி இருக்கு. செய்ற வேலைகள எல்லாமே மகிழ்ச்சியா செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நேரத்துக்கு முடிக்க முடியும். நாள இனிமையாவே உங்களோட வேலைகள மகிழ்ச்சியாவும் திட்டமிட்டு செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு இனிமையான பேச்சு, உங்களோட 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மனசு விட்டு புரிதல் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துணையும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். உணர்வுகள், காதல் உணர்வு இன்னைக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. ரொமான்டிக்கா வெளியில போகவும், மகிழ்ச்சியான, இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும் வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆ சில முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு நாள் உதவியாவே இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண தேவைகள் பூர்த்தி அடையும் நாள். அதே மாதிரி நீண்ட நாள் விருப்பங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பெரிய அளவுல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சின்ன முதலீடுகள் செஞ்சு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இன்னைக்கு சேமிக்கவும், அது நல்ல ஒரு பலன் தர விதத்தில அமையிற மாதிரி இருக்கு. சாதகமான பலன்கள் உண்டு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மனநிலைய மகிழ்ச்சியாவே வச்சுக்கிட்டு நாளையும் மகிழ்ச்சியா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா, மகிழ்ச்சியா, நாள உற்சாகமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொண்டு போகலாம். கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா, பதட்டமா ஆரம்பிச்ச நாள், மகிழ்ச்சியா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது விருச்சிக ராசிக்கும், மீன ராசிக்கும் நல்ல ஒரு மாலைக்கு மேல நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும். உங்களோட ராசியில சனி பகவான் இருக்காரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க. 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 6ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும், 12ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. ஆ சந்திரன் பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துலயும், 6ஆம் இடத்துலயும் இருக்கிறதுனால 2, 3 நாளா இருந்த பதட்டங்கள், குழப்பங்கள் கொஞ்சம் காலையில, மாலையில வரைக்கும் தொடர்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முயற்சிகளும் ஆ சிறந்த பலன் அளிக்காது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். காலையிலலாம் கொஞ்சம் அசௌகரியங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். காலையில அ ச பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதா இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஆனாலும் மாலைக்கு முன்னாடி மாலையில நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கு. காலையில வீட்டுக்குள்ள இருக்கிற சலசலப்பெல்லாம் அப்படியே லேசா ஒதுக்கி வச்சுட்டு, ஆ எல்லாத்தையும் சாயந்தரம் பார்த்துக்கிற மாதிரி கிளம்பி போங்க. மாலையில குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும், நண்பர்களோடையும் சரி, உறவினர்களோடையும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சேமிப்பு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலையில எதிர்பாராத பணவரவு இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா, மாலையில சாதகமான முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏமாற்றங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சவால்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு ரொம்பவே கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட பிரச்சனைகள், கூட வேலை செய்றவங்களோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்குங்க. மேலதிகாரிகள் கிட்டலாம் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம பார்த்துக்கிறது, நாள கொண்டு போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மாலை வரைக்கும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட காலையில உணர்ச்சி வசப்பட்டு, கோவப்பட்டு போற மாதிரி இருக்கு. அத தவிர்த்துட்டீங்கன்னா, நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியா போகிற மாதிரி இருக்கு. மாலையிலருந்து நேர்மையாவும், சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. புரிதல அதிகப்படுத்த வெளியில போவீங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட 2 பேரோட கருத்துக்கும் நல்ல ஒரு மதிப்புக்கும் மரியாதை குடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே திருப்திய, மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, காலையிலலாம் பணத்த கவனமா பார்க்க வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்பவே கவனமா இருங்க. பண வரவு கம்மியா தான் இருக்கு. எதிர்பாராத வீண் குடும்ப பொறுப்புகளால செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பணத்த செலவ கையாள வேண்டியது அவசியம். மாலைக்கு மேல வர பணத்த அப்படியே சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமா கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. தொடவலி, கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நிதானமா, பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சந்தோஷங்கள் மாலையில் கண்டிப்பா இருக்கும்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர வர நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பா பார்க்குற மாதிரி பாருங்க. ஏன்னா 5000 பேர் பார்க்குற வீடியோல 50 பேர், 60 பேர் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலியமா பார்க்குறீங்க. மீதி எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ், அது இல்லாம புதுசா வரவங்க, நிறைய வியூவர்ஸ் வந்து ரெகுலரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம நோட்டிஃபிகேஷனை பார்க்காம பார்க்குற மாதிரி இருக்கு. வர 26, அதாவது நாளைக்கும் நாளன்னைக்கும் கண்டிப்பா லைவ் இருக்கு. அது பல கிரகத்த ராகு கேது பிடியிலிருந்து செவ்வாய் வெளியே வரனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவா இருக்கும், பாசிட்டிவ் யாருக்கு, நெகட்டிவ் யாருக்குன்னு தெளிவா சொல்லப் போறேன். அதுல நீங்க வந்து கலந்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பயன தர விதமா இருக்கும். உங்களோட நண்பர்களுக்கும், உங்களோட உறவினர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. லிங்கை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.